தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இன்றைக்கு நான் காலையில் எழும்பி என்னுடைய காலை கடமைகளை நிறைவேற்றிவிட்டு உட்கார்ந்து வேதத்தை வாசித்துக் கொண்டு இருந்தேன். அப்படி வாசித்துக் கொண்டு இருக்கையில் எனக்கு ஆவியிலே பட்டதும் என்னை அதிகமாய் தொட்டதுமான அந்த வேத பகுதியைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையாய் சொல்ல விரும்புகிறேன். அதுல முதலாவதாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். எரேமியா 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடி ஓடி தெக்கோவாவில் எக்காலம் ஓதி பெத்கேரேமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கே இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. ஆம், இந்த எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு கிருபையுள்ள வார்த்தையை வாசிக்கிறோம். தீ வெளிச்சம் காட்டுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தீ வெளிச்சம் என்று தேவனுடைய வார்த்தை அங்கு வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் வேதத்துல எத்தனையோ வெளிச்சங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இங்க அந்த வெளிச்சத்துல இங்க ஒரு மாறுபட்ட வித்தியாசமான ஒரு வெளிச்சத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த வெளிச்சத்துக்கு பேர் தீ வெளிச்சம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீ வெளிச்சம் என்றால் என்ன? இந்த தீ வெளிச்சம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? சோத்திரம். இந்த தீ வெளிச்சம் எதற்கு சமானமாய் இருக்கிறது? உங்களுக்கு புரியும் வண்ணமாக மீண்டும் ஒரு விசை அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தயவு செய்து யாரும் மௌனமாய் அமைதியாய் சும்மா இராதபடி வேதத்தை எடுத்து என்னோடு கூட பிரட்டி வாசியுங்கள். எரேமியா 6:1. பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடி ஓடி தெக்கோவாவில் இக்காலம் மோதி பெத்கேரேமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். ஒரு தீங்கும் மகா சங்காரமும் வடக்கு இருந்து தோன்றுகிறதா இருக்கிறது. ஆம், இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் தீ வெளிச்சம் என்று சொல்லி. வெளிச்சத்திலே பலவிதமான வெளிச்சம் உண்டு. இருளிலே வெளிச்சம், பகற்காலத்தில் வெளிச்சம், வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம். வெளிச்சத்தின் பகல், வெளிச்சத்தின் இரவு, வெளிச்சமான நேரம், அந்தகாரத்தின் வெளிச்சம், இப்படி ஏராளமான வெளிச்சங்களை குறித்து சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி எத்தனையோ வெளிச்சங்கள் இருக்கு. இங்க தீ என்கிற ஒரு வெளிச்சத்தை குறித்து பார்க்கிறோம். இதை வாசிக்கும் போது அங்கே தேவ மனுஷனாக எரேமியா கடைசி நாட்களில் நடக்க போகிற அழிவை குறித்து, சங்காரத்தை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அந்த அழிவை குறித்தும் சங்காரத்தை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொல்லும் போதுதான் இங்க இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், தீ வெளிச்சம் காட்டுங்கள். யாரெல்லாம் அழிய போகிறார்கள், யாரெல்லாம் சங்காரமாக போகிறார்கள், யாரெல்லாம் முடிவுக்கும் மரணத்துக்கும் போக போகிறார்களோ அவர்கள் அப்படி போகாதபடி சீக்கிரமாய் தீ வெளிச்சம் காட்டுங்கள் என்று. இந்த தீ என்பது என்ன? கர்த்தர் நல்லவர். முதலாவது தீயை குறித்து பார்க்கலாம். கர்த்தர் அனுமதித்தால் அதன் பின்பு வெளிச்சத்தை குறித்து பார்க்கலாம். இந்த தீயை குறித்து வேதத்திலே வாசிக்க வேண்டுமானால் பலவிதமான காரியத்தை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 57:4. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாய் இருக்கிறது.
நாம் வாசிக்கிற எரேமியா 6:1 சொல்லப்பட்ட அந்த தீ என்பது, சூத்திரம், அந்த தீ என்பதற்கு ஒரு விளக்கத்தை இந்த சங்கீதம் 57:4 பார்க்கிறோம். அது சிங்கத்துக்கு இணையாய் இருக்கிறது. இரண்டாவது, இறைகிற ஜன கூட்டத்துக்கு அது இணையாய் இருக்கிறது. மூன்றாவது, சோதரம், அவர்கள் ஈட்டிகளுக்கு இணையாய் இருக்கிறது. நான்காவது, அம்புகளுக்கு இணையாய் இருக்கிறது. ஐந்தாவது, நாவுக்கு இணையாய் இருக்கிறது. ஆறாவது, பட்டயத்துக்கு இணையாய் இருக்கிறது. இந்த ஒரு தீ என்பது இப்படி சிங்கத்துக்கும், சோதரம், கர்த்தர் நல்லவை இறைகிற ஜனத்துக்கும், பற்களுக்கும், ஈட்டிகளுக்கும், அம்புகளுக்கும், நாவுக்கும், கருக்கான பட்டயத்துக்கு இணையாய் இருக்கிறது. பொதுவாக தீ என்று சொன்னால் அல்லது நெருப்பு என்று சொன்னால் எல்லாரும் எடுக்கிற வேத பகுதி, சோத்திரம், யாக்கோபின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுப்பார்கள். பாருங்கள், நாவு ஒரு சிறிய நெருப்பு தான், அது எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது என்று சொல்லி. ஆனால் நாம் அதை இங்கு பார்க்க போவதில்லை. இங்கு தீ என்பது இந்த 6 அடையாளத்தை காண்பிக்கிறது. இந்த 6 அடையாளங்கள் எதை கொடுக்கிறது? முதலாவது, என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது என்று அந்த சங்கீதம் 57:4 பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேருடைய இருதயம் எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்திலே நீங்க யார ஒரு சிங்கமா பார்த்தீங்க? சிங்கம்னா எப்படி இருக்கும்? நல்ல உயரமா இருக்கும், ஜெகஜாண்டிக்கா இருக்கும், நல்ல தடித்து இருக்கும். அதுல ஆண் சிங்கம் என்றால் நல்ல அழகான அடர்த்தின முடி இருக்கும். அது பார்க்கறதுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கும். பயங்கரமா உருமோ, பயங்கரமா சத்தமிடும். அதை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. இதுதான் சிங்கம். இப்போ இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற பலருடைய ஜீவியம் எப்படி இருக்குன்னா, நீங்க ஆரம்பத்துல யாரை நேசித்தீர்களோ, யாரை பற்றாய் பிடித்தீர்களோ, யாரை வாழ்க்கை துணையாய் ஏற்றுக்கொண்டீர்களோ, யாரை உங்களுக்கு ஆதரவாய் நினைத்தீர்களோ, அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார்கள்? நல்ல சிங்கம் போல இருந்தார்கள், ஜெகஜாண்டிக்கா இருந்தாங்க, ரொம்ப பலசாலிகளா இருந்தாங்க, நல்ல உருமுகிறவர்களும் சத்தமிடுகிறவர்களுமா இருந்தாங்க. நீங்க அவங்களோட பார்த்து இருக்கும்போது பார்த்தாக்க மற்றவங்க இவங்களை கண்டு சலிட் அடித்தாங்க, வணக்கம் சொன்னாங்க, வந்தவன் சொன்னாங்க. இவரை பார்த்தாலே நிறைய பேர் மரியாதை. அதனால அந்த மனுஷன் மீது உங்களுக்கு அந்த காலத்துல, ஆரம்ப காலத்துல அதிகமான ஒரு பற்றுறுதி, ஒரு இருதயம் கவருதல், மன விருப்பம், அந்த சிங்கம் போல மனுஷன் மீது ஒரு ஆசை வந்தது. அந்த மனுஷி மீது ஒரு ஆசை வருது. நமக்கு ஒரு வாழ்க்கை அமைஞ்சா, நமக்கு ஒரு துணை அமைஞ்சா, நமக்கு ஒரு குடும்பம் கிடைச்சு அமைஞ்சதுன்னா இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவர்கள் உங்களுக்கு நல்ல காட்டுக்கு ராஜா என்கிற சிங்கம் போல, வீட்டுக்கு ராணி என்கிற சிங்கம் போலதான் இருந்தார்கள். ஆனா இப்போ இந்த நிலைமை என்ன இருக்குது? ஆரம்பத்தில் காட்டுக்கு ராஜாவா, பார்வைக்கு அழகாக, ரொம்ப வீரியம் நிறைந்ததா இந்த சிங்கம், இப்ப அந்த சிங்கம் எப்படி மாறிடுச்சுன்னா, எருசலேமின் நடுவில் இருக்கிற கர்த்தர் நல்லவே அந்த சுதந்திரம் ஆத்துமாவை கொள்ளையடிக்கிற, ஆத்துமாவை நிறுத்துகிற ஒரு சிங்கமாய் அப்படியே மாறிவிட்டது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உள்ளார். ஏனென்றால் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆரம்பத்திலே அது சிங்கமா இருந்தது, இப்ப சிங்கங்களா மாறிடுச்சு. எது சிங்கங்களா மாறிடுச்சு? யார் உங்களுக்கு பிரியமானவர்களா, யார் உங்களுக்கு துணையேற்றவர்களா, யார் உங்களுக்கு உகந்தவர்களா காணப்பட்டார்களோ அவர்கள் ஒருவரே உங்களுக்கு ஏற்றவர்களாய் இல்லாம இப்போ அவங்களுடைய சொந்தங்களும் உறவுகளும் உடன் பிறந்தவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அவருடைய நட்புகளும் கூட இன்றைக்கு சிங்கங்களா மாறி உங்க ஆத்துமாவை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப என்ன சொல்றீங்க? ஐயோ, நான் ஆரம்பத்துல இது நல்ல சிங்கம் நினைச்சேன், அழகான சிங்கம் நினைச்சேன், என்னை காப்பாற்றுகிற சிங்கம் நினைச்சேன், இங்க இந்த சிங்கத்தோட இருந்தா எனக்கு ஒரு பாதுகாப்பு நினைச்சேன், இந்த சிங்கம் தான் என் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கும்,
இந்த சிங்கத்தோடு இருந்தா எனக்கு ஒரு குறைவு வராதுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ இந்த ஆளோடு இந்த பெண்ணோடு எல்லாரும் சேர்ந்துகிட்டு என்னை பாடுபடுத்துகிறார்கள், என்னை ஒடுக்குகிறார்கள், என்னை நெருக்குகிறார்கள், என்னை துன்பப்படுத்துகிறார்கள், என்னை சஞ்சலப்படுத்துகிறார்கள். ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 57:4 சொல்லுவதை போல, சிங்கங்களுக்கு நடுவே இருக்கிற உயிருக்கு போராடுகிற ஒரு மனுஷனை போல, மனுஷியை போல தவியாய் தவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த சிங்கங்கள் என்று, சிங்கம் என்று சொல்லாமல் சிங்கங்கள் என்று வேதம் சொல்லுவதே, இந்த தீ என்கிறதான தீக்கு இணையான இந்த சிங்கம் எப்படிப்பட்டதா இருக்கு பாருங்க. அந்த சங்கீதம் 57:4 சொல்லும், இறைகிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறது. இறைகிற மனுபுத்திரர், இறைகிற மனுபுத்திரர் என்றால் யார் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறவர்கள், எப்போ பார்த்தாலும் குறை சொல்லி கொண்டிருக்கிறவர்கள், எப்போ பார்த்தாலும் ஏதாவது பழி சுமத்தி கொண்டே இருக்கிறவர்கள், எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு வகையில மட்டம் தட்டி கொண்டிருக்கிறவர்கள். அந்த வீட்டிலே உங்களுடைய சத்தம் மேலே வந்துடக்கூடாது, அந்த வீட்டிலே உங்களுடைய துணி யாருக்கும் கேட்டக்கூடாது, அந்த வீட்டுக்கு தான் தான் ராஜாவா இருக்கணும், தான் தான் அதிகாரத்துல இருக்கணும், தான் தான் மேலே இருக்கணும்னு எப்போதுமே ஏதாவது ஒன்றிலே ஓவர் டாமினேட் பண்ணி கொண்டிருப்பது, ரொம்ப அதிகமான சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பது, அரட்டி மிரட்டி பேசுவது, இது எல்லாம் இன்றைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற பல தேவ பிள்ளைகள் ஜீவியத்தில் இருக்கிற ஒண்ணு. இதுதான் அந்த எரேமியா 6:1 வாசிக்கிற தீ என்று பார்க்கிறோம். இப்ப கவனிங்க, தீ வெளிச்சம் காட்டுங்கள். இப்போ அந்த தீ என்பது எவ்வளவு பெரிய சிங்கமா இருக்குது. அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கங்களா மாறிடுச்சு. அந்த சிங்கங்கள் இப்ப பாருங்க எப்படி இறைகிறதாயிருச்சு. ஒரே ஒரு சின்ன தீ, அந்த தீக்கு சிங்கத்துக்கு இணையான பயங்கர வேகம் உண்டு. ஓ எனக்கன்பான அன்பு சகோதரி, எனக்கன்பான அன்பு சகோதரா, தேவச்சனமே, இன்றைக்கு உங்க ஆத்துமா சிங்கங்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டிருக்கிறதா? இறைகிற, எப்போதும் கோல் முட்டுகிற, குற்றம் சாட்டுகிற, பழி சுமத்துகிற, உங்களை மட்டம் தட்டுகிற, உங்களை வெளிப்பட விடாதபடி, உங்கள் தலையை தூக்க விடாதபடி, நீங்கள் மேலே வந்து விடாதபடி, தாங்களே மேலே இருக்கும்படி உங்களை அடிமைப்படுத்துகிற அந்த இறைகிறவர் மக்களுக்கு மத்தியில தான் இருக்கிறீங்க. அதனாலதான் இந்நாட்களில் உங்க இருதயம் தீயாய் எரிந்து கொண்டு இருக்கிறது. அது தீயாய் எரிந்து கொண்டு காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த தீயாய் காணப்படுகிற இருதயத்தினாலே பல நேரத்திலே நீங்கள் தூக்கம் இல்லாமல் அலைகிறீர்கள். பல நேரத்திலே உங்களால் நன்றாய் சாப்பிடவும் முடியாமல் விருப்பமும் இல்லாமல் இருக்கிறீர்கள். பல நேரத்திலே யார் நல்லவர்களாய் வந்தாலும் அவர்களை பார்க்கிற பார்வையும் ஒரு குறைவுள்ளதாகவே பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் நீங்கள் எப்படி தீயாய் இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள், பிரயாசப்பட்டீர்களோ, இன்றைக்கு உங்க தீயை அணைக்கப்பட்டு விட்டு அந்த தீயை விட சிங்கங்களை போல பலர் காணப்படுகிறார்கள். அதனால் இன்றைக்கு உங்கள் தீக்கு ஒரு வேலை இல்லாதபடி, அந்த தீயிலே ஒரு உஷ்ணம் இல்லாதபடி, அந்த தீயிலே ஒரு சூடு இல்லாதபடி, அந்த தீயிலே ஒரு அனல் இல்லாதபடி, ஏதோ நானும் ஒரு மனுஷன் இருக்கிறேன், ஏதோ ஒரு மனுஷி நான் இருக்கிறேன், அவ்வளவுதான் என்று நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த தீ என்கிற அனுபவம் இன்றைக்கு பல சிங்கங்களாகவும் சுதந்திரம் இறைகிற மனிதர்களாகவும் மாறி இருக்கிறது. அத்தோடு இந்த தீயுடைய வல்லமை மாறவில்லை. அடுத்ததாக அந்த சங்கீதம் 57:4 சொல்லுகிறது, அவருடைய பற்கள் ஈட்டிகளும் கர்த்தர் நல்லவே.
இங்கு அந்த தீயா இருக்கிற மனிதர்கள் மூன்றாவதாக தங்களை எப்படி வெளிப்படுத்துகிறார்கள்? நல்ல ஈட்டியை போல வெளிப்படுத்துறாங்க. ஈட்டி என்பது என்ன? ஒரே குத்தாய் குத்தி கொலை செய்கிற போர் ஆயுதத்துக்கு பேர் தான் ஈட்டி. தூரத்தில் இருக்கிறவனை ஈட்டியை எறிந்து கொலை செய்யக்கூடிய ஆயுதத்துக்கு பேர் தான் ஈட்டி. எதிராளி பக்கத்துல வர்றதுக்கு முன்னாடியே ஈட்டியை நீட்டி தாக்கக்கூடிய ஆயுதத்துக்கு பேர் தான் ஈட்டி. இன்றைக்கு உங்களோடு இருக்கிற சிலர், உங்க ஜீவியத்திலே உங்களோடு பிரயாணம் பண்ணுகிற பலர், அவர்கள் உங்களுக்கு சிநேகிதர்களாய் இருக்கலாம், உடன் பிறந்தவர்களாய் இருக்கலாம், யாராயிருக்கலாம். ஆனால் நீங்கள் நன்றாய் நிர்மாணித்து கவனித்து பார்த்தால் அவர்கள் பல நேரத்திலே உங்களுக்கு ஈட்டியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இந்த ஈட்டி என்பதின் உண்மையான விளக்கம் என்ன, தாற்பயம் என்ன என்று சொன்னால் கொலை செய்து போடுதல். ஏன் என்று சொன்னால், ஒரு நாள் தாவீது சவுல் ராஜாவுக்கு முன்பாக கின்னரத்தை வாசித்து அவன் இந்த சவுல் விடுதலையாவதற்கு, அசுத்தாவிலிருந்து தப்புவிக்கப்படுவதற்கு தாவீது நல்ல கின்னரத்தை வாசித்து உதவி செய்தான். தாவீது செய்தது உதவி. ஆனால் சவுல் என்ன செய்தான் தெரியுமா? ஈட்டியை ஓங்கி தாவீதை சுவரோடு சுவராக குத்தத்தக்கதாக எறிந்தான். இந்த தாவீது செத்து ஒழிய வேண்டும் என்று. இன்றைக்கு உங்களோடு இருக்கிற பலருடைய நிலைமை, தாவீது சவுலுக்கு உதவி செய்து கிண்ணறம் வாசித்து இருதயத்துக்கு இதத்தை கொடுத்ததை போல நீங்க நன்மையும் தர்மமும் ஒத்தாசையும் செய்து அவங்க இருதயத்தை குளிர பண்ணி இருந்தும் அவர்களோ பல நேரத்திலே வார்த்தை என்கிற ஈட்டியினாலே உங்களை குத்துகிறார்கள். காரணம், இருக்கிற இடத்துல அவர்கள் தங்களை தீயை போல வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அந்த ஈட்டியை எறிந்தால் உங்களுக்கு வலிக்குமே, ரத்தம் வருமே, காயம் உண்டாகுமே என்கிற அந்த உணர்வு கூட அவர்களுக்கு கிடையாது. ஆனாலும் அவர்கள் எப்படியாவது தங்களை ஈட்டியாய் எறிந்து உங்கள் இருதயத்தையும் மனதையும் விசனப்படுத்துகிறவர்களாகவே காணப்படுகிறார். இதுதான் அந்த தீயின் மூணாவது தன்மை. முதலாவது தன்மை, அவங்க சிங்கங்களை போல இருக்கிறவர்கள். இரண்டாவது கர்ச்சிக்கிறவர்கள். மூன்றாவது ஈட்டியை போல பாய்கிறவர்கள். நான்காவதாக அந்த சங்கீதம் 57:4 சொல்லுகிறது அம்புகளும் என்று சொல்லி. இந்த அம்பு என்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் வேட்டையாடுதலை காண்பிக்கிறது. வேட்டையாடுதல் என்றால் என்ன? சுதந்திரமாய் இருக்கிற ஒன்றை சுதந்திரமாய் பறக்க விடாதபடி காயப்படுத்துவதற்கு பேர்தான் வேட்டை. காட்டில இருக்கிறதை பிடித்து கொண்டு வந்து வீட்டிலே அடைப்பதற்கு பேர்தான் வேட்டை. பறக்கிற ஒன்றை பறக்க விடாதபடி இறக்கையை துண்டிப்பதற்கு பேர்தான் வேட்டை. இந்த அம்பு என்பது வேட்டையாடுதலை குறிக்கிறது. இந்த அம்பு என்கிற வேட்டையாடுதல் எதை குறிக்கிறது? உங்களுடைய பிரயாசத்தை, உங்கள் கையின் பொருளாதாரத்தை அது எங்கு நீங்களே வைத்து விடுவீர்களோ, நீங்களே எடுத்துக் கொள்ளுவீர்களோ, உங்களுக்கு மட்டுமே சொந்தமாக்கிக் கொள்ளுவீர்களோ, அது வேற யாருக்கும் அனுபவிக்க முடியாதபடி பண்ணிவிடுவீர்களோடு பயந்து அவர்கள் தாங்கள் நேரடியாய் உங்களிடத்தில் வாக்குவாதம் பண்ணாமல், வாய் முற்றாமல் வேறு யாரையோ தூண்டி ஏவி அனுப்புவதற்கு பேர்தான் இந்த அருமையான அம்பு என்று பெயர். அம்பு என்பது தானாக வராது, தானாக வரவும் முடியாது, எரிந்தாலும் போகாது. அப்போ அதற்கு ஒரு வில் என்கிற ஒன்று வேண்டும். அந்த வில் என்கிறவர்கள் தான் உங்களோடு இருக்கிறவர்கள். அவர்கள் நேரடியாய் உங்களிடத்தில் கேட்காமல், நேரடியாய் பேச முடியாமல் வேறு யாரையோ அம்பாய் பயன்படுத்துகிறார்கள். அதனால்
இன்றைக்கு உங்களுடைய உள்ளம் தவனமாய் தவிக்கிறது. ஓ, நல்ல சுதந்திரமாயிருந்த இருதயம், மகிழ்ந்து காணப்பட்ட உள்ளம், நல்ல ஆராதித்த உதடு, நல்ல ஸ்தோத்தரித்த மனம், இன்றைக்கு அதெல்லாம் மழுங்கி போய்விட்டது. அவங்களுக்கு தேவையே இதுதான். இப்போ அவங்க கர்த்தர் அடுத்ததாக அம்பை அனுப்புகிறார்கள். அந்த அம்புக்கு ஸ்தோத்திரம். அந்த அம்பு என்கிறவர்கள் உங்களோடு இருக்கிறவர்கள் அல்ல. உங்களோடு இருக்கிறவர்கள் வில்லாய் இருந்து இழுத்து ஒரு அம்பை அனுப்புகிறார்கள். நீ போ, நீ பேசு, நீ கேளு, நீ சொல்லு, நீ கையில் எடுத்தால் அது நடக்கும் என்று சொல்லி யாரையோ அனுப்புகிறார். அதுதான் இங்கு அம்பு. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய ஜீவியமும் பல பரிசுத்தவான்கள் ஊழியருடைய வாழ்க்கையும் நேரடியாய் தாக்கப்படுவது கிடையாது, மற்றவர்களால் சுற்றி வளைத்துதான் தாக்கப்படுகிறது. சுற்றி வளைத்துதான் எய்யப்படுகிறார்கள். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், உய்ந்து பாருங்கள், கவனித்து பாருங்கள், நிதானித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், உட்கார்ந்து பாருங்கள். நான் சொல்லுகிற இந்த சத்தியம் உண்மை என்பது உங்களுக்கு விளங்கும். இப்போ இதுவரைக்கும் கர்த்தர் நல்லவர் சிங்கமாயிருந்தவர்கள், இரண்டாவது இறைகிற மனு புத்திரராய் இருந்தவர்கள், மூன்றாவது ஈட்டிகளாய் இருந்தவர்கள், இப்ப நாலாவது தீ என்கிற அம்புகளாய் மற்றவர்களை அனுப்ப ஆரம்பிக்கிறார்கள். ஐந்தாவதாக அந்த தீ என்பது எதை கொடுக்கிறது? எரேமியா 6:1 சொல்லப்பட்ட தீ எதை கொடுக்கிறது? அந்த சங்கீதம் 57:4 சொல்லுவது நாவு என்று சொல்லப்படுது. நாவு. இந்த நாவு என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? கர்த்தர் நல்லவே சோதிரம். அது பல நேரத்தில் 2 வேலையை செய்யக்கூடியது. அந்த நாவு சில நேரத்தில் புகழும், சில நேரத்தில் இகழும். அது புகழுவதும் இகழுவதுமாய் இருக்கக்கூடியதுதான் நாவு. வேதாகமத்திலே ஒரு பெரிய கூட்டம் ஒரே நேரத்திலே ஒருத்தரை இகழ்ந்தது, மற்றவரை புகழ்ந்தது என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஒரே கூட்டம் எப்படி 2 காரியத்தை செய்ய முடியும்னா அப்படி நடந்ததாக வேதத்தில். 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் இறுதியை படித்து பார்த்தா அங்கு சவுல் ஓ என்று புலம்புகிறார். என்ன புலம்புகிறார்? இந்த இஸ்ரேலுடைய ஸ்திரீ பொல்லாத ஸ்திரீகள், அவர்கள் எனக்கு 1000ஐயும் தாவீதுக்கு 10,000ஐயும் கொடுத்தார்கள் என்று சொல்லி சவுல் புலம்புகிறார். ஏனென்றால் அந்த ஸ்திரீகள் கொஞ்ச நேரத்திலே சவுலை பயங்கரமாய் புகழுகிறார்கள். சவுலே, நீதான் ராஜா, நீர்தான் முதல் ராஜா, நீ பரிசுத்தாவி பெற்றவே, நீ தீர்க்க தரிசனம் பெற்று பயங்கரமா புகழ்றான். கொஞ்ச நேரம் கடந்து தாவீது கோலியாத்தை முறியடிச்சு முடிச்ச உடனே அப்படியே தாவீதை புகழ்ந்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்கிற 10,000 என்று புகழ ஆரம்பித்தார். ஒரே நாவு ஒரு மனுஷனுக்கு 1000ஐ கொடுக்கிறது. அதே நாவு மற்றொரு மனுஷனுக்கு அதே நேரத்தில் 10,000ஐ கொடுக்கிறது. இந்த எரேமியா 6:1 சொல்லப்படுகிற அந்த தீ என்கிற ஒற்றை எழுத்து என்கிற அந்த வார்த்தை இங்கு 5வதாக நாவை குறைக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, இந்த நாவை அதிகமாய் பயன்படுத்துகிறவர்களிடத்தில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். சமயத்துக்கேற்றபடி சத்துருவை பார்த்தால் சத்துருவை புகழுவது, தேவனை பார்த்தால் தேவனை ஆராதிப்பது. சத்துருவுக்கும் மனுஷனுக்கும் சத்துருவுக்கும் தேவனுக்கும் 2 பேருக்கும் ஊழியம் செய்கிற யூதாஸ் போன்றவர்கள் காணப்பட்டால் நீங்க அவங்களிடத்தில் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யூதாஸ் என்கிறவன் சாஸ்திரிகளிடத்திலும் சதுரும் கத்தனளவை ஜபாலய தலைவரிடத்திலும் போய்
நான் அவனை காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று சொல்லி அதே நாவினால் தான் விலை பேசினான். அதே யூதாஸ் இந்த பக்கத்துல வந்து அந்த நாவை வைத்துதான் இயேசுவை முத்தமும் கொடுத்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், யூதாஸ் போன்ற சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடுவிலே இரட்டை வேடம் போடுகிற யூதாசுக்கும் சோத்திரம் 1 சாமுவேல் 17 சொல்லப்பட்ட ஸ்திரீகளுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள், அவங்க நாவை கொண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நல்லவர். இங்கு அடுத்ததாக கடைசியாக இந்த தீ என்பது எதை குறிக்கிறது? சங்கீதம் 57:4 சொல்லுகிறது, கருக்கான பட்டயத்தை குறிக்கும். கருக்கான பட்டயம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, பட்டயம் என்றாலே ஆபத்து என்பது நமக்கு தெரியும். ஆனால் அதிலே கருக்கான பட்டயம் என்றால் என்ன என்பதை வேதம் நமக்கு நிறைய காரியத்தை சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த கருக்கான பட்டயம் என்பது சாதாரணமானது கிடையாது. கருக்கான பட்டயம் என்று சொன்னா அது ரொம்ப கூர்மையான பட்டயம் என்று அர்த்தம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கிருபை உண்டாவதாக. கூர்மையான, இன்றைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த கூர்மையான சோத்திர பட்டயத்தினாலே, சோத்திரம் கர்த்தர் நல்லவே, கூர்மையான ஆயுதங்களினால் கர்த்தர் நல்லவர் வெகுவாய் பாதிக்கப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கிருபை தயை உண்டாவதாக. இந்த கூர்மையான பட்டயத்தை குறித்து ஒரு வார்த்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். வெளிப்படுத்தல் 19:15. புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இங்கு கூர்மையான பட்டயம் எதை காண்பிக்கிறது பாருங்க? வெட்டுகிறதை காண்பிக்கிறது. இந்த கூர்மையான பட்டயத்தை குறித்து இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் கடந்து போகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். அல்லேலூயா. எனக்கன்பானவர்களே, கூர்மையான பட்டயம் என்பது வெட்டக்கூடியது என்று வெளிப்படுத்தல் 19:15 பார்க்கிறோம். ஆனா இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். அவர்கள் இதுவரைக்கும் உங்களுக்கு தீ என்கிற கூர்மையான பட்டயமாய் இருந்தார்கள். என் மகனே மகளே, இன்று முதல் இந்த ஏசாயா 49:2 வசனத்தின்படி இனி உங்களையே நான் கூர்மையான பட்டயமாய் மாற்றுகிறேன். அதை நான் மாற்றும் போது என் கரத்தின் நிழலினால் உங்களை மறைப்பேன். உங்களை நல்ல துலக்கி பளபளப்பு ஆக்குவேன். எல்லாம் செஞ்சு கடைசியில் அம்பரா தூணில உங்களை நான் மறைச்சி வைப்பேன். ஏன்னாக்கா அவங்கள கூர்மையான பட்டயமா உருவாக்கினதை போல உங்களை அப்படி அல்ல. உங்களை நான் உருவாக்குகிற கூர்மையான பட்டயம் என்பது எனக்காக ஊழியம் செய்யும்படி, எனக்காக சத்தியத்தை பேசும்படி, எனக்காக திருவசனத்தை சொல்லுகிற பட்டயமாய் மாற்றப் போகிறேன். ஆனபடினால் இந்த தீ என்பது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது பயந்த 6 காரியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறதை உங்களுக்கு காண்பித்தேன். இந்த 6 காரியத்துல எந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எந்த அளவுக்கு மனம் உடைஞ்சு போயிருக்கீங்க, எந்த அளவுக்கு வியாகுலத்துல சஞ்சலத்துல இருக்கீங்க, உங்களுக்கு தான் ஒரு நற்செய்தியை இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தான் ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தான் ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த நற்செய்தி என்ன, அந்த அபிஷேகம் என்ன, அந்த கிருபை என்ன? அதே வசனம் அந்த எரேமியா 6:1 சொல்லுகிறது, தீ வெளிச்சம் காட்டுங்கள் என்று சொல்லி. தீ வெளிச்சம் காட்டுங்கள். அவர்கள் இதுவரைக்கும் தீயா இருந்தார்கள், தீயா இருக்கிறார்கள். ஆனா இனி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல வெளிச்சம் காட்ட வேண்டும். அதைத்தான் கர்த்தராகிய தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். அந்த வெளிச்சம் காட்டுகிற நல்ல ஒரு தேவ மனுஷனா, நல்ல மனுஷியா கர்த்தர் உங்களை இன்றைக்கு மாற்ற விரும்புகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக.
அந்த வெளிச்சம் காட்டுகிற ஒரு நல்ல தேவ புத்திரனா புத்திரியா கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார். இப்ப வெளிச்சம் காட்டுங்கள். யார் உங்களுக்கு தீயாயிருக்கட்டும், எரிகிற தீயாயிருக்கட்டும், ஒரு நெருப்பாயிருக்கட்டும், அவர்கள் பட்டயமாயிருக்கட்டும், சிங்கமாயிருக்கட்டும், இறைகிறவர்களாயிருக்கட்டும், அம்பாயிருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிச்சம் காட்ட ஆரம்பித்து விட்டால் அந்த வெளிச்சத்துக்கு முன்பாக அந்த தீயினால் நிற்கவே முடியாது. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாத்திரையாகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட. இன்றைக்கு தீயை பார்த்து பயந்திருக்கிற மகனே, தீயை பார்த்து நடுங்கி இருக்கிற மகளே, தீயை போன்றவருக்கு அடங்கி போயிருக்கிற தேவ ஜனமே, எழுதி கொள்ளுங்கள். இன்று முதல் தேவன் உங்களை வெளிச்சம் காட்டுகிற நல்ல தேவ மனுஷனாய், தேவ மனுஷியாய் ஆண்டவர் மாற்றுகிறார். கர்த்தர் நல்லவே. அந்த வெளிச்சம் காட்டுகிற நல்ல தேவனுடைய பிள்ளையாய், அவருடைய குமாரத்தியா ஆண்டவர் உங்களை மாற்றுகிறது நிமித்தம் இனி நடக்க போவது என்ன? தேவனுடைய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த இரவில் வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பம் இருந்ததை போல ஆண்டவர் உங்களை நல்ல ஒரு அக்கினி ஸ்தம்பமாய் மாற்றுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு நல்ல அக்கினி ஸ்தம்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த அக்கினி ஸ்தம்பம் என்பது எது? அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஜெபம்தான் அக்கினி ஸ்தம்பம். அந்த ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷை பேசுங்க, நவமான வார்த்தைகளினால் துதிங்க. எந்த தீயா இருந்தாலும் அணைந்து போகும், எந்த தீயா இருந்தாலும் பஸ்பமமாக போயிடும். ஆனா நீங்களோ வெளிச்சமாய் மாறுவீர்கள். இப்போ முதலாவது அந்த வெளிச்சம் காட்டப்படுகிற அனுபவம் என்பது அக்கினி ஸ்தம்பம் என்று சொல்லி. இரண்டாவது, இந்த வெளிச்சம் காட்டப்படுகிற அனுபவம் எதை குறைக்கிறது? கர்த்தர் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாத்திரையாகமம் 35:14. வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயையும். வெளிச்சம் கொடுக்கும் குத்து விளக்கையும். முதலாவது வெளிச்சம் கொடுக்கிற அக்கினி ஸ்தம்பம் என்கிற அந்நிய பாஷையினால் நிரப்புகிற ஆண்டவர். இரண்டாவது வெளிச்சம் கொடுக்கிற குத்து விளக்காய் கர்த்தர் வைக்கிறார். அக்கினி ஸ்தம்பம் என்பது நகரக்கூடியது, போகக்கூடியது, ஜனங்க போற இடத்துல போகக்கூடியது. ஆனா குத்து விளக்கு என்பது அப்படி கிடையாது. அது பற்ற வைத்து ஒரு இடத்துல வைத்து அங்கேயே இருந்து வெளிச்சம் கொடுக்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் வெளிச்சம் கொடுக்கிற குமாரனும் குமாரத்தியுமாய் மாற்றுகிறபடினால், யார் உங்களை அந்தகாரத்துக்கு உட்படுத்தினார்களோ, யார் உங்களை இருளுக்கு உட்படுத்தினார்களோ, யார் உங்களை சொத்திரம் இல்லாத பொல்லாப்புக்கு ஆட்படுத்தினார்களோ, அந்த இடத்திலே நீங்கள் கர்த்தருக்காக ஒரு குத்து விளக்காய் நிற்பீர்கள். தேவன் உங்களை நிலைத்து நிற்கிற ஆத்மாவாய் மாற்றுவார். நீங்கள் விலகி ஓடுகிறவர்களாய் அல்ல, தப்பி ஓடுகிறவர்களாய் அல்ல. நீங்கள் குத்து விளக்கை போல நிலைச்சி நிற்பீங்க. அந்த இருளில் இருக்கிற மனிதர்களுக்கும் நீங்கள் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறுவீங்க. ஒருவன் விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பான், அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்பதை போல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை ஆண்டவர் தீயாய் அல்ல, ஒரு வெளிச்சமாய் வைத்து மரண பரியந்தம் நிறைய பேருக்கு நன்மை செய்ய, உதவி செய்ய, தானம் செய்ய, தர்மம் செய்ய, ஒத்தாசை செய்ய, தாங்கிவிட, தூக்கிவிட, எழுப்பிவிட, கரங்கொடுக்க, பராமரிக்க, ஆறுதல் படுத்த, சந்தோஷப்படுத்த, அதற்காகவே உங்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறார்.
இந்த வெளிச்சம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். முதலாவது அக்கினி ஸ்தம்பம் என்கிற அபிஷேகத்தினால் உங்களை நிரப்புகிறார். இரண்டாவது வெளிச்சம் கொடுக்கிற குத்து விளக்காய் மாற்றி கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிறவர்களாய் மாற்ற போகிறார். இந்த வெளிச்சம் கொடுக்கிற அனுபவம் மூன்றாவது எதை குறிக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் வாசிக்கிறேன் பாருங்கள், அற்புதமான ஒரு வசனத்தை. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 29:13. தரித்திரனும் கொடுமைக்காரனும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அவ்விருவருடைய கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். கண்களுக்கும் கர்த்தர் வெளிச்சம் கொடுக்கிறார். ஆமென். முதலாவது உங்களை அக்கினி ஸ்தம்பம் என்னும் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்னும் வெளிச்சமாய் மாற்றுகிறார். இரண்டாவது குத்து விளக்கென்னும் கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிற வெளிச்சமாய் மாற்றுகிறார். மூன்றாவது கண்களுக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அந்த கண்களுக்கு வெளிச்சம் கொடுப்பது எதை காண்பிக்கிறது? நல்ல தேவ தரிசனத்தை பார்ப்பது, தேவனுடைய சொப்பனங்களை பார்ப்பது, தேவனுடைய காட்சிகளை பார்ப்பது, கர்த்தர் பார் என்றால் பார்ப்பது, கர்த்தர் கவனி என்றால் கவனிப்பது, நோக்கி பார் என்றால் நோக்கி பார்ப்பது, ஆண்டவர் காண்பிப்பதெல்லாம் பார்த்து 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 அதை ஜனங்களுக்கு, சபைகளுக்கு, மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு பேதான் கண்களுக்கு உண்டான வெளிச்சம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவர் உங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறார். உங்க கண்களையே வெளிச்சமா மாற்றுகிறபடினால் ஆபிரகாம் தரிசனத்தை நேரில் கண்டார். தானியேல் தரிசனத்தை ஜெபத்திலே கண்டார். பத்மதீவு யோவானோ தரிசனத்தை ஆவியிலே கண்டார். திரும்ப சொல்றேன், ஆபிரகாம் தரிசனத்தை நேரில் கண்டார். தானியேல் தரிசனத்தை ஜெபத்திலே கண்டார். பத்மதீவு யோவானோ தரிசனத்தை ஆவியிலே கண்டார். இப்போ உங்க கண்களை நல்ல வெளிச்சம் கொடுக்கிற கண்களாய் ஆண்டவர் மாற்றுகிறபடினால் ஆபிரகாமை போல நேரடி தரிசனம் பார்க்கிறவர்களாகவும், தானியேலை போல நல்ல ஜெபத்தில தரிசனம் பார்க்கிறவர்களாகவும், பத்மதீவு யோவானை போல ஆவியிலே தரிசனம் பார்க்கிறவர்களாகவும் ஆண்டவர் உங்களை மாற்றுகிறார். இப்போ ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட தீயையும் இப்போது சொல்லப்படுகிற வெளிச்சத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். அந்த தீயுடைய உஷ்ணம் அவிந்து போயிருக்கும், அந்த தீயுடைய பிரகாசம் மங்கி போயிருக்கும், அந்த தீயுடைய ஆக்ரோஷம் தணிந்து போயிருக்கும். இப்ப வெளிச்சம்தான் பெருசா இருக்கும், வெளிச்சம்தான் உங்க மகிமையா காணப்படும். ஏனென்றால் தீ என்பது அந்நியர்களை காண்பிக்கிறது, வெளிச்சம் என்பது தேவனுடைய பிள்ளைகளை காண்பிக்கிறது. ஆண்டவர் உங்களை வெளிச்சமாய் மாற்ற வேண்டும் என்பதே இந்த எஸ்எஸ்கே சாமுவேல் என்னும் உங்கள் ஊழியக்காரனாகிய என்னுடைய வாஞ்சையாய் இருக்கிறது, அந்த விருப்பமாய் இருக்கிறது. நீங்கள் வெளிச்சமாய் மாற வேண்டும். அதனாலதான் எரேமியா 6:1 சொல்வது, தீ வெளிச்சம் காட்டுங்கள். அது தீயா இருக்கட்டும், தீயை பார்த்து பயப்பட வேண்டாம். நீங்க வெளிச்சத்தை காண்பித்தால் தீயுடைய தன்மை மாறி. இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் உங்களை தொடுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த தேவனுடைய அபிஷேகத்தின் வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த சவால் மிகுந்த செய்தி உங்களை தீயாயிருக்கிறவர்களை பார்த்து பயப்படாதபடி நீங்களே வெளிச்சமாய் மாறுவதற்கு தேவன் உங்களை உருவாக்குகிறார் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். தீயாய் அல்ல, வெளிச்சமாய் மாறுங்கள். நாம் அநேகருக்கு வெளிச்சமாய் மாறுவோம். கர்த்தருடைய அபிஷேகம் அதை செய்வதாக. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம்.
ஸ்தோத்தரித்த பின்பு உங்களுக்காக நான் எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி, ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் தீயாயிருந்த மனுஷனையும் மனுஷையும் பார்த்து பயந்தேன், நடுங்கினேன், ஒடுங்கினேன், ஆண்டவரை கதறினேன், அழுதேன், புலம்பினேன், தவித்தேன். இனி எனக்கு தீயெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் நீர் என்னையவே ஒரு வெளிச்சமாய் மாற்றிவிட்டீர், என்னையவே ஒரு வெளிச்சமாய் மாற்றிவிட்டீர் ஆண்டவரே. அந்த வெளிச்சமாய் என்னை மாற்றினபடினா நானே அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்க போகிறேன். வெளிச்சம் கொடுக்கிற அக்கினி ஸ்தம்பமாகவும், வெளிச்சம் கொடுக்கிற குத்து விளக்காகவும், வெளிச்சம் கொடுக்கிற கண்களாகவும் என்னை அபிஷேகியும் என்று சொல்லி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இயேசுவின் நாமத்தினாலே.